ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக ஆய்வு நடத்த 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்த வகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மக்களவையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. அரசியல் சட்டத்திருத்த மசோதா என்பதால் விதிப்படி நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அம்மசோதாவிற்கு ஆதரவாக 269 பேரும் எதிர்த்து 198 பேரும் வாக்களித்தனர். பின் ஜேபிசி எனப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக ஆய்வு நடத்த 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் மக்களவையில் இருந்து 21 பேரும் மாநிலங்களவையில் இருந்து 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, மணிஷ் திவாரி, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் செல்வ கணபதி, பாஜக சார்பில் அனுராக் தாக்கூர், பன்சுரி ஸ்வராஜ் உள்ளிட்ட 31 எம்பிக்கள் கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதித்த பின் விரிவான அறிக்கை மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு இம்மசோதா குறித்து அவையில் மீண்டும் விவாதம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.